ஆனன்யாஸ் நானா நானி பாஸ் 7 ஒப்படைப்பு விழா 355 வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டது. மூத்த குடிமக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வாழ்விட திட்டமான ஆனன்யாஸ் நானா நானியின் பாஸ் 7 வீடுகள் ஒப்படைப்பு விழா இன்று கோயம்புத்தூரில் விமர்சையாக நடைபெற்றது. 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இத்திட்டம் ஏற்கனவே 6 கட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. 5000க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வசித்து வரும் நிலையில் 355 வீடுகள் கொண்ட பாஸ் 7 இந்நிகழ்வில் பயனாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் முழுமையான வசதிகளுடன் செயல்படும் சமூகமாக இத்திட்டம் மேலும் வலுவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் விரிவாக்கமாக பாஸ் 8, பாஸ் 9 மற்றும் பாஸ் 10 பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிகழ்வின் முக்கிய அம்சமாக ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் 20 அடி உயரம் முருகன் சிலை பக்தர்களுக்கு ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியை முன்னிட்டு மார்ச் 24 அன்று தேசமங்கை அரசி ஆன்மீக சொற்பொழிவு வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ சந்தீப் நாராயண் மற்றும் குழுவினரின் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உத்தரத்துக்காகட்டும் மற்ற எல்லாத்துக்கும் you're always welcome to the temple. Thank you. 35 apartments including 35 villas and other apartments. ப்ராஜெக்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எவ்வளவு சோல்ட் ஆயிருக்கு சொல்லுங்க. இப்போ எல்லாமே சோல்ட் ஆகி இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஆக்குபை பண்றாங்க. இன்னைக்கு நைட் டின்னர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆல் சர்வீசஸ். முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும்? வாட் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அவுட்? முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா ஃபுட்டு சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதே மாதிரி மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் செக்யூரிட்டி சர்வீசஸ். அண்ட் வாட் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் அப்படின்னு கேட்டால் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல. பட் வாட் வி வாண்ட் டு ஸ்டாண்ட் அப்பார்ட் ஆல்வேஸ் இஸ் caring and concern and genuine love to all of us, all of our senior citizens. So that we want to maintain at our best.